உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் புதிய சாதனையை படைத்த அடுத்த போட்டியிலேயே தோல்வியை தழுவி அதிர்ச்சி அளித்துள்ளது ஆஸ்திரேலியா. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தோல்வி ஆஸ்திரேலியாவின் அரையிறுதி வாய்ப்பை எவ்வாறு சிக்கலாக்கியுள்ளது என்பதை தற்போது பார்க்கலாம். நடப்பு உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் ஒவ்வொரு போட்டியும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கும்படி அமைகிறது. பலம் வாய்ந்த நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் குரூப் சுற்றிலேயே வெளியேறி அதிர்ச்சி அளித்தன. அந்த அணிகளை வீழ்த்திய அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான் அணிகள் குரூப் சுற்றில் சிறப்பாக விளையாடி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறின. அதன்படி சூப்பர் 8 பிரிவு ஒன்றில் உள்ள ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலிய அணிகள் மோதிய போட்டி கிரிக்கெட் ரசிகர்கள் இடையே விறுவிறுப்பை கூட்டியுள்ளது. உலகக்கோப்பை T20 தொடரில் தொடர்ச்சியாக 8 போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருந்த ஆஸ்திரேலியாவின் ஆட்டத்தை ஆப்கானிஸ்தான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. சிறப்பான பந்து வீச்சினால் ஆஸ்திரேலிய பேட்டர்களை திணறடித்த ஆப்கானிஸ்தான் 21 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதி வாய்ப்பில் நீடிக்கிறது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலிய அணி அரையிறுதிக்கு செல்வதில் சிக்கல் உருவாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் எதிரணியாக இந்தியா இருக்கிறது. நடப்பு தொடரில் இந்தியா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதால் இரு அணிகள் இடையிலான போட்டி மிகவும் கடினமாக இருக்கும். ஒருவேளை இப்போட்டியில் ஆஸ்திரேலியா தோல்வி அடையும் பட்சத்தில் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தானும் தோல்வி அடைந்தால் மட்டுமே அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா முன்னேறும். ஆனால் ஆப்கன் அப்போட்டியில் வெற்றி பெற்றால் அந்த அணி அரையிறுதிக்கு செல்லும். ஆஸ்திரேலியா சொந்த ஊர் திரும்பும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆப்கானிஸ்தானின் வெற்றி இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பையும் சற்று சந்தேகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. ஆஸ்திரேலியா உடனான போட்டியில் பெரும் தோல்வியை சந்தித்தால் ரன் ரேட் அடிப்படையில் இந்தியா வெளியேறவும் சிறிய வாய்ப்புள்ளது. இச்சூழலில் இக்குழுவில் அடுத்து வரும் இரு போட்டிகளும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய போட்டியாக மாறியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செல்வக்கண்ணன்.